இதயக்கணி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இதயக்கணி விஜயனின் வணக்கம். அண்மையில் சென்னை நகர மக்களை மட்டுமின்றி திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்ட மக்களை புரட்டி போட்ட, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை சிதைத்த, வாழ்க்கைச் சூழலை தடம்புரடை செய்த, அதாவது புயல்னால் இந்த புயல் வந்து 47 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு மழை வந்து சென்னை நகரம் பார்த்ததில்லன்னு சொல்லி அந்த திமுக அரசாங்கத்தினரே சொல்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய மழை. 2015 டிசம்பரில் ஒரு மழை வந்துச்சு. அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிடுச்சு. அதாவது என்னென்னா, இப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்திய புயல், மழை, வெள்ளம் வந்து இதுக்கு முன்னாடி நிகழ்ந்ததாக தெரியலை. சென்னையில் கிட்டத்தட்ட நான் ஒரு 30 வருஷமாக இருக்கேன். நான் சந்தித்த அதாவது எனக்கும் பாதிப்பு தான். ஒவ்வொரு தனி மனிதருக்கும் பாதிப்பு, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பாதிப்பு, தொழில்துறை சார்ந்த அத்தனை பேருக்கும் பாதிப்பு. அவ்வளோ மழை, அவ்வளோ வெள்ளம், இவ்வளவு தண்ணி எங்கேருந்து வந்ததுங்க, ஊற்றி போயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு அவ்வளோ கடுமையான மழை. காரணம் என்னென்னா, ஏரிகளை ஒருங்கிணைக்காத ஒரு விஷயம். ஏரிகள் ஒருங்கிணைக்கப்படவில்லை. நீர்வழித்தடங்கள் வந்து அதை மறிச்சிருக்காங்க. அதில் அமைச்சர் துரைமுருகன், நீர்வழித்துறை அமைச்சர் துரைமுருகன் சொல்கிறாரு, நீர்வழித்தடத்தை மறைக்கக்கூடாது, தடுக்கக்கூடாது, அதை வந்து மறிக்கக்கூடாது இப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. ரொம்ப தமாஷா இருந்தது இந்த சூழ்நிலையில். இந்த சூழ்நிலையை தமாஷா பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு. நீர்வழி தடங்களையெல்லாம் மறித்தது யார், எந்த அரசாங்கத்தில்? எல்லாம் முதல்வர் ஸ்டாலின், அவருக்கு அப்பா கருணாநிதி, இவங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இதெல்லாம் நடந்தது. ஐடி பூங்கான்னு சொல்கிற, அதாவது வந்து ஈசிஆர் ரோடு எல்லாமே அது மாதிரி ஓல்டு மார்க்கெட் எல்லாம் வந்து பூரா அந்த பக்கம் பூரா இருந்தது. நீர்வழி தடங்கள் எல்லாமே வந்து மறிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் விற்றுட்டாங்க, நல்லா விலைக்கு விற்றுருக்காங்க. அதில் இவளுக்கு பெரும்பங்கு, இவளுக்கு பணம் வந்து சேர்ந்துருக்கு. அதனோட தொடர்ச்சி என்னென்னா, இப்போவும் ஜி ஸ்கொயர் யாருடைய நிறுவனங்கிறது உங்களுக்கு தெரியும், இதை கவனிக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஜி ஸ்கொயர் வந்து நிறைய இடங்களில் பூரா அதாவது ஏரிகள், குளங்கள், நீர்வழி தடங்கள் எல்லாம் வந்து இடங்களை விற்றுருக்காங்க. இனி அடுத்த கட்டம் அது எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல. அவ்வளவு மோசமான பாதிப்புகளை உருவாக்கியிருக்காங்க. வள்ளூர் கோட்டை எங்கே கட்டினாங்கன்னு நினைக்கிறீங்க? கலைஞர் கருணாநிதியினுடைய கனவு திட்டம் அது. அந்த கனவு திட்டம் நுங்கம்பாக்கம் பிரதான முக்கியமான இடத்துல வந்து கட்டியிருக்காங்க. அது இடம் என்னென்னா, முன்னாடி குளமாக இருந்தது, ஏரியாக இருந்தது. அதுக்கு இடமே அந்த பக்கத்தில் உள்ள தெருக்களுக்கே ஏரிக்கரை அப்படின்னு தான் வருது. அதாவது லேக் வியூ நம்பர் 1 ஸ்ட்ரீட்டு, நம்பர் 2 ஸ்ட்ரீட்டு அப்படின்னு 5 தெரு வரைக்கும் அது வரிசையாக இருக்குது. லேக் வியூ ஏரியா நுங்கம்பாக்கத்தில், அது லேக் வியூ ஏரியானே பேர். ஏரி இருந்ததுக்கு அது ஒரு அடையாளமே இருக்குது. அது மாதிரி மேற்கு மாம்பழத்தில் வந்து ஏரிக்கரை சாலைன்னு ஒரு ரோடு இருக்குது, ரொம்ப நீளமான ரோடு இருக்குது. இதெல்லாம் ஏரிகளை தூர்த்து வந்து, அதாவது நகரம் வளரும்போது சில இடங்களை தவிர்க்க முடியாமல் சில இடங்களை நீர்வழி தடங்களை வந்து மறிக்கிறது வந்து ஒரு வழக்கமான ஒரு விஷயந்தான். ஆனால் எப்பவும் தண்ணி வந்து சேர்கிற இடங்களை வந்து மறிச்சதான் மிகப்பெரிய தவறு. பெரிய பாதிப்பில்லாத இடங்களை உருவாக்குறது, தெருக்களை உருவாக்குறது, நகரங்களை உருவாக்குறது பிரச்சனை இல்லை. ஆனால் எப்பவும் தண்ணி வெளியில் போகிறதுக்கு வழி இல்லாமல் சிக்கிக்கிறது பார்த்திங்களா, அதுதான் மிகப்பெரிய தவறு. இது எல்லாம் இவங்க பண்ணிவிட்டு, எல்லா தவறையும் இவங்க பண்ணிவிட்டு, இப்போ என்னென்னா, எம்ஜிஆரை வந்து குறை சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆர் தான் அந்த இடங்களெல்லாம் விற்றாரு, எம்ஜிஆர் தான் கொடுத்தாரு. அதாவது ஏரிக்கரைகள், குளங்களெல்லாம் வந்து எம்ஜிஆர் அந்த இடத்துலலாம் வந்து அவருக்கு வேண்டப்பட்டவங்களுக்கெல்லாம் கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு இதை பரப்பி விட்ருக்கானுங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து மக்கள் கேட்குற கேள்விகள், நீ எங்கேயா போன, என்னையா பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு கேள்விகளை வந்து எதிர்கொள்ள முடியாமல் எப்படி எவன் மேலே பழிய போடலாம், இப்படியே அலைகிற கூட்டம் தான் வந்து திமுக கூட்டம். அந்த கூட்டத்தை அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவர் ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி உடையார் இப்போ இருக்கிற ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி இடம் வந்து போரூர் ஏரிங்கிறாங்க. போரூர் ஏரிக்கும் அந்த இடத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அது ஒரு திசையில் இருக்குது, இது ஒரு திசையில் இருக்குது. இதை ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி அவருடைய உடையாரே அவருடைய சொந்த இடம். அது எம்ஜிஆர் யாருக்காகவும் எந்த இடத்தையும் அரசு நிலத்தை கொடுக்கவே இல்லை. இது எங்கே வேணாலும், எந்த மேடையில் வேணாலும், எங்கே வேணாலும் வந்து சொல்ல தயாராக இருக்கும். இதை வந்து இதயக்கணி விஜயன் சொல்கிறதுங்கிறத விட இது வந்து
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சொல்ல வேண்டியவங்க தான் அவங்க தான் சொல்லணும். இதுக்கு பதிலடி அவங்க தான் கொடுக்கணும். ஆனால் பரவிக்கிட்டு இருக்குது வாட்ஸ்அப் தளங்களில் இந்த மாதிரி இதெல்லாம் சமூக வலைதளம் பரவிக்கிட்டு இருக்குது. இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி எஸ்ஆர்எம் கல்லூரி, எஸ்ஆர்எம் கல்லூரிக்கு எம்ஜிஆருக்கு என்ன சம்மந்தம்? ஒரு சம்மந்தமும் கிடையாது. அது அவங்க இடம், அது அவங்க வாங்கி இது பண்ண இடம். அது என்ன பண்ணியிருக்கணும்? எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்தவங்க, எம்ஜிஆர் இருந்த காலத்தில் உருவானவை அல்ல, இல்லை உருவானவை அல்ல. அதெல்லாம் எம்ஜிஆருக்கு அப்புறம் தான் இதெல்லாம் இந்த இவ்வளோ பெரிய இடங்கள்லாம் உருவானதெல்லாம் அவருக்கு அப்புறம் தான். அதுக்கப்புறம் வந்து அரசாங்கம், திமுக அரசாங்கம் வந்துச்சு இல்லையா, என்ன பண்ணுச்சு? அது ஒரு பக்கம். அது போக ஏசி சண்முகத்தினுடைய கல்லூரி, அதுக்கு இதுக்கு எம்ஜிஆர் அது அனுமதி கொடுக்கவே இல்லை. இன்னொன்று வந்து விஐடி, அவர் அனுமதி கொடுத்தது விஐடி விஸ்வநாதன், விஸ்வநாதனுக்கு தான் வந்து அனுமதி கொடுத்தது. அவருடைய இடத்துல அவர் சொந்த இடம் அது. அது மாதிரி ஜெகத் ரட்சகன் வந்து அவருடைய இடம் அது அவரே வாங்கினது. அவர் இப்போ திமுகவில் இருக்கார். அடுத்து பார்த்திங்கன்னா சம்பந்தம் இல்லாமல் அம்பிகாராதாவுடைய ஏஆர்எஸ் கார்டனை போய் அது வந்து எம்ஜிஆரை சுட்டி கட்டியிருக்காங்க. எம்ஜிஆரை வந்து அந்த ஸ்டூடியோ திறந்து வச்சாருங்கிறத தவிர அவருக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. அவர் அந்த மாதிரி பண்ணவே இல்லை. அவர் ஒரு விஷயம் என்னென்னா, எம்ஜிஆர் நடித்து உழைத்து சம்பாதித்த பணத்தில் தான் இப்போ இருக்கிற சொத்துக்கள்லாம் இருக்குது. வேறு எந்த பணமும் வேறு யாருடைய பணமும் அங்கே அவருடைய சொத்துக்களில் கிடையாது. அது வந்து எங்கே வேணால் ஆணித்தரமாக வந்து அடித்து பேச முடியும், சொல்ல முடியும். அது போக ஐசரி கணேசனுடைய ஐசரி அவருடைய அந்த வேல்ஸு பல்கலைக்கழகம், அதனுடைய அவங்களுடைய இடம். அதெல்லாம் யார் கொடுத்தா என்ன கொடுத்தானே அப்புறம் நீங்கள் தான் சொல்லணும். உங்களுக்கு தான் உங்களோட என்னோட நட்பாக இருக்கீங்கள, நீங்கள் சொல்ல வேண்டியதானே. நீங்கள் நடுவில் வந்தவங்க ஏன் தடுக்கலை? நீங்கள் அதெல்லாம் பறிமுதல் பண்ணல. உடையாருடைய இடம் வந்து அனுமதி கொடுக்குறதுல வந்து கருணாநிதி நடுவில் இடைஞ்சல் பண்ணி அதை வந்து அதை மூடி, அப்புறம் அவங்க அந்த ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி கோர்ட்டுக்கு போய் கோர்ட்லேருந்து தடை வாங்கி அதுக்கப்புறம் அவங்க கைக்கு வந்துச்சு அந்த பொருள். ஸோ இப்படி இடைஞ்சல் பண்ண பார்த்து இது நடக்கலை. ஏன்னா அவங்க இடம் அது அவங்களுடைய சொந்த முயற்சியில் வந்த இடங்கள். இதுக்கும் எம்ஜிஆருக்கும் எந்த தொடர்பும் இல்லை, எந்த சம்மந்தமும் இல்லை. இது அதான் எங்கே வேணாலும் வந்து யார் முன்னாடி வந்து வேணாலும் பேச தயாராக இருக்கும். அதுக்கு வந்து ஆனால் நீங்கள் இதுக்கெல்லாம் சொன்னதுக்கு ஆதாரம் வேணும். ஆதாரம் நீங்கள் சொல்லணும், நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா இது கிடையாதுங்கிறதுல ஆணித்தரமாக சொல்கிறோம். அது மாதிரி வந்து இல்லாத ஒருத்தரை வந்து பழி போடுறதுங்கிறது இவருக்கு வந்து திமுகவுக்கும் அது கருணாநிதி குடும்பத்துக்கும் ரொம்ப சகஜமான விஷயம். எம்ஜிஆர் அமைச்சர் பதவி கேட்டார் அப்படின்னு சொல்லி அது ஒரு கதை விட்டார் கருணாநிதி. எப்போது? எம்ஜிஆரோட மறைவுக்கு அப்புறம் அவரோட நெஞ்சுக்கு அநீதி அது. எம்ஜிஆர் நெஞ்சுக்கு நீதி கிடையாது. அப்போ ஒரு கதை விட்டார். ஜெயலலிதாவை திமுகவில் சேர்க்கறதுக்கு வந்து கேட்டார். இப்படி எல்லாம் கதை விடுறதுல அவங்கள மிஞ்சிய ஆள் கிடையாது, பொய் பேசுகிறதுல அவங்க மிஞ்சிய ஆள் கிடையாது. ஏன்னா ஊழலுக்கு நெருப்புன்னு சொன்னவங்க இல்லையா, அது எப்படிப்பட்ட ஆளுகளாக இருக்கவங்க. உலகத்திலே அதாவது விஞ்ஞான ரீதியான ஊழல் செய்தது வந்து அதனுடைய அடையாளம் வந்து கருணாநிதி குடும்பம் தான். அதாவது வரும் ஆனால் வராதுங்கிற கதை மாதிரி இவங்க எல்லா தப்பையும் பண்ணிடுவாங்க, ஆனால் அதுக்கு சாட்சி இல்லைங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. ஏன்னா அதுக்கு யாரும் அதுக்கு அடுத்த கட்ட வந்தவங்க வந்து அதை முயற்சி பண்ணலை. எம்ஜிஆர் செய்த பெரிய தவறு என்னென்னா, சர்க்காரிய கமிஷனுடைய அந்த விசாரணை வந்து தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் கூட அது வந்து தவறு நடந்தது உண்மைன்னு அவங்க சொன்னாங்க. அந்த தீர்ப்பில் தவறு நடந்தது உண்மை, முறைகேடு நடந்த உண்மைன்னு சொன்னதை அந்த அடிப்படையாக வச்சு தூக்கி உள்ளே வச்சுருக்கலாம். ஆனால் அது எம்ஜிஆர் அதை பண்ணலை. அது பண்ணாது அவருடைய தவறு. இதெல்லாம் வந்து இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது இவங்க பண்ண தவறுகள். அதாவது முள்ளமாரித்தனம், கேப்பாரித்தனம், எல்லா மாதிரித்தனங்களையும் பண்ணது திமுகவும் கருணாநிதி குடும்பத்தை சார்ந்தவர்களும். இது நிறையா இருக்குது. இது இவங்க வந்து நிறுத்திக்கலைன்னா அடுத்தடுத்து அவங்களுடைய தவறுகளை எல்லாம் சுட்டி காட்ட தவற மாட்டோம். நன்றி, வணக்கம்.